எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆனால் கடந்த சில மாதங்களாக, கடந்த ஓராண்டு காலமாகவே தமிழ்நாடு பாரதிய ஜனதா இயக்கத்திலே அதனுடைய போக்கும் தலைவருடைய செயல்பாடும் எங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை அளித்துக் கொண்டிருந்தது. தேர்தல் நேரத்திலே நாம் எதுவும் பேசக்கூடாது என்பதற்காக நான் யார் மீதும் எந்த குறையும் சொல்லவில்லை. எனக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட தளி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் என்கிற முறையிலே தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு நான் அந்த பணியை மேற்கொண்டேன் என்ற இந்த செய்தியும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். இயக்கம் என்ன பணியை கொடுத்தாலும் அதை தலைவணங்கி செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்நாளிலே இந்த 12 காலம் நான் பாரதிய ஜனதா இயக்கத்திலே செய்த பணிகள் எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கும் உங்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இந்த ஓராண்டு காலமாக தலைவருடைய போக்கும் அவர்கள் செயல்படுகின்ற விதமும் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் நடந்து கொண்ட முறைகளும் அவர்கள் செய்த அந்த இயக்கத்தினுடைய பணிகளும் என்னுடைய மனதளவிலே மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியது. இந்த இயக்கத்தினுடைய தொண்டன் 12 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சியிலே கடைகோடி தொண்டனுக்கு நாம் என்ன செய்தோம் என்று எண்ணி பார்க்கின்ற போதும், பொதுமக்களுக்கு என்ன சேவை மத்திய அரசாங்கத்தில் இருந்து பெற்றுக் கொடுத்தோம் என்று பார்க்கின்ற போதும் என மனதளவிலே மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியது. ஆகவே தொடர்ந்து இந்த இயக்கத்திலே பயணித்தால் நம்மால் தமிழக மக்களுக்கும் நம்முடைய பகுதிக்கும் நம்மால் எந்த பணியையும் மிக நிறைவாக செய்ய முடியாது என்ற சூழ்நிலை உருவாகின்ற போது அரசியலிலே இந்த கால சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி இன்றைக்கு ஒரு புதிய வேகத்தை தமிழ்நாட்டிலே பிஜேபி தலைமையிலே உருவாக்க வேண்டும் என்று நினைத்த போதும் அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகவே தமிழ்நாடு அரசியலில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற திராவிட கட்சிகளை எல்லாம் தூக்கி எறிந்து ஒரு இயக்கம் சினிமாவை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஆட்சியில வந்திருக்கிறது. ஆனால் அதை நான் குறையாக சொல்லவில்லை. இதே பணியை அண்ணாமலை தலைமையிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் மேற்கொண்டிருந்தால் இந்த இயக்கம் இன்றைக்கு இதுபோல் ஆட்சிக்கு வந்திருக்கும் என்று என்னுடைய மனம் எனக்கு சொல்லியது. ஆகவே தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவை நானும் என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமையை ஏற்று தமிழகத்தை காப்பதற்கு, தமிழ் மக்களை காப்பதற்கு, தமிழர் பண்பாட்டை, தமிழ் மண்ணினுடைய எதிர்பார்ப்புகளை பாதுகாப்பதற்கு இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அந்த மாறுதலை தலைவர் அண்ணாமலை தலைமையிலே கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அவர் தலைமையிலே இன்றைக்கு நாங்கள் பயணிக்க தயாராகிவிட்டோம். அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த செய்தியாளர் தொடர்பு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சனாதனமும் இந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. அண்ணாமலை தலைவர்கள் தமிழ்நாடு தலைவராக வந்த பிறகுதான் இந்த இயக்கம் மக்கள் மத்தியிலே சென்றது. ஊர்தோறும், நாடுதோறும், தெருத்தோறும் எல்லா இடங்களும் இந்த இயக்கத்தை பரப்பியவர் தலைவர் அண்ணாமலை. அவருக்கு ஈடாக இணையாக தமிழகத்தில் யாரும் இதுவரை இருந்ததில்லை, வந்ததில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதற்காக மற்றவர்களை நான் குறை சொல்லவில்லை. அந்த தலைவர் இந்த இயக்கத்திலே இருந்து வெளியேற்றுகின்ற போது எங்களுடைய மனமெல்லாம் பாதிக்கப்படுகிறது. ஆக தமிழ் மக்களுக்கு, நம்முடைய பகுதி மக்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது லஞ்சலாமண்யமற்ற ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும், ஊழலற்ற ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது அந்த தலைமையின் கீழ் பணியாற்றுவதற்கு எங்களை நாங்கள் இன்றைக்கு முன்னிலைப்படுத்தி தயாராக வந்திருக்கின்றோம். ஏறக்குறைய 20 லட்சம் உறுப்பினர்களை இந்த 2.5 நாட்களில் ஏற்றிருக்கின்ற அந்த தலைமை கூடிய விரைவில் 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்டு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறப்போகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிலே நான் ஏற்கனவே சொன்னதை போல ஐயா மோடி அவர்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் குறைகளோ கிடையாது. இந்த நாட்டை காப்பாற்ற போகின்ற தலைவர் மோடி என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகின்ற போது தலைவன் அண்ணாமலைக்கு ஈடாக இணையாக யாரும் இல்லை. ஆகவே அந்த தலைமையிலே அவர் காட்டுகின்ற வழியிலே, அவர் பயணிக்கின்ற பாதையிலே
தமிழகத்தை முன்னெடுத்து செல்வதற்கு, தூய்மையான அரசியலை கொண்டு செல்வதற்கு நாங்கள் இன்றைக்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கு மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த பணிகளை ஏற்படுவதற்கு முதல் கட்டமாக இந்த மாவட்டத்திலே இன்றைக்கு இந்த பணியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரும் சொல்லாமலே, யாரும் கேட்காமலே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கட் அவுட்டை வைத்து இயக்கத்திலே உறுப்பினர்களை வரவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பணி தொடர வேண்டும், தொடரட்டும். தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்லதொரு வாழ்வு கிடைக்க வேண்டும், தமிழ் மக்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த இயக்கம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். 3 மாத காலத்திற்கு தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தில் சேருபவருக்கு அரசியல் பயிற்சியை பட்டறையாக வைத்து பயிற்சி கொடுக்க இருக்கிறார். 3 மாத காலத்திற்கு பிறகு அது வருகின்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும், இந்த 3 மாத கால இடைவெளிக்கு பிறகு அவர் தலைமையிலே தமிழ்நாட்டிலே மிக பெரியதாக ஒரு அரசியல் இயக்கத்தை, அரசியல் கட்சியை தலைவர் அண்ணாமலை அறிவிக்கப் போகிறார். அந்த இயக்கத்தின் மூலமாக பயிற்சியை பெறக்கூடியவர்கள் தமிழகம் எல்லாம் சென்று தமிழ் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை உண்டாக்கி தூய்மையான அரசியலை, நேர்மையான தலைவர்களை, ஊழலற்ற ஆட்சியை தமிழ்நாட்டிலே வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற செய்வதற்கு பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தமிழகம் இதுவரை கண்டிராத ஒரு காட்சியை காணப்போகிறது. இதுவரைக்கும் அரசியலே காண முடியாத ஒரு புரட்சியை தலைவர் அண்ணாமலை அவர்கள் உருவாக இருக்கிறார்கள். படித்தவர்கள், பாமர மக்கள், விவசாயிகள், வியாபாரிகள், தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜாதி மக்களும், அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கமாக அறிவிக்கப் போகிறார்கள். அன்றைய தினம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரியதொரு புரட்சியை கொண்டு வந்து தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கு, அந்த இயக்கத்திலே பணிபுரிவதற்கு இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எல்லாம் முன் வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா இயக்கத்திலே ஏற்கனவே மாவட்ட அளவிலே பொறுப்பிலே இருந்த நண்பர்கள், மாநில அளவிலே பொறுப்பிருந்த நண்பர்கள், கீழ்த்தளத்திலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய பல நண்பர்கள் எல்லாம் தாங்களாகவே தங்களை இணைத்துக் கொண்டு இந்த இயக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆக தன்னார்வமாக தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த இயக்கத்திற்கு தமிழக மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு மிக அதிகமாக இருக்கும். இங்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை எல்லாம் தூக்கி எறிந்து தமிழ்நாட்டிலே தேசிய எண்ணத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு தமிழக கட்சியாக, தமிழ் மாநில கட்சியாக, ஒரு மாநிலத்துக்கு தேவையான மாநில கட்சியாக இந்த இயக்கம் மிக விரைவில் வரப்போகிறது என்பதை உங்களுக்கு நான் இந்த செய்திகள் மூலமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பணியை துவக்குவதற்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தமைக்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற காலங்களிலே நீங்கள் எல்லாம் கூட இந்த இயக்கத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நான் நேற்றைய இரவே பாரதிய ஜனதா இயக்கத்திலே இருந்து ராஜினாமா செய்துவிட்டேன். BL சந்தோஷ் அவர்களுக்கும், நயினார் அவர்களுக்கும், பொறுப்பிலே இருக்கின்ற சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும், அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் ஏற்கனவே இந்த என்னுடைய லெட்டர் பேடிலே ராஜினாமா செய்து முறையாக அனுப்பி வைத்துவிட்டு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கிறேன். ஆக முறை தவறியோ, நேர்மையை மாற்றியோ, எந்த விதமான தவறுகளை செய்தோ நாங்கள் அரசியல் நடத்த போவதில்லை. நேர்மையாகத்தான் செய்ய போகிறோம். யாருக்கு எதிராகவோ காழ்ப்புணர்ச்சிக்காகவோ இந்த இயக்கம் நடத்தப்படவில்லை. ஆக யாரும் நினைக்க வேண்டாம் இது பிஜேபிக்கு எதிரானது, அவருக்கு எதிரானது, அப்படியெல்லாம் இல்லை. வாய்ப்புகள் தனியாக இருந்தால் அதிகமாக கிடைக்கப் போகிறது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தமிழகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை தலைவர் தொடங்கி இருக்கிறார். அவருக்கு அங்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அந்த வாய்ப்பை அவரே உருவாக்கி தமிழகத்திலே ஒரு தனி இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அதற்காகத்தான் அந்த தலைமையேற்று நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. பல பேர் மெயில் ஐடி கேட்கறதுனால கிராமத்தில் எங்களுக்கு செய்ய தெரியலன்னாங்க. அதான் தலைவர் மெசேஜ் போட்டிருக்காரு, மெயில் ஐடி தேவையில்லை, நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டார். ஆனால் மிஸ்டு கால் பாலிசி கிடையாது. அதில் நிறைய தவறுகள் நடக்குது. அதனால் இந்த முறையில் தான் செய்கிறதா முடிவு எடுத்திருக்காங்க. அதனால தான் எல்லாருமே அந்த மொபைல் நம்பரை கொடுத்து உறுப்பினர் யாருக்கு யாரும் சொல்லாமலே தானாகவே 20 லட்சம் பேர். இப்போ எல்லாருமே போய் சொல்லும் போது 50 லட்சமாக மாறும். கிட்டத்தட்ட 10,000 பேர் இந்த இயக்கத்தில் ஏற்கனவே உறுப்பினர். எனக்கு கணக்கு தெரியாது. இப்போ அவங்கவுங்க சொல்லும் போது பார்த்தா கணக்கு பார்த்தா 10,000 பேருக்கு மேலே போயிருக்கு.
நான் யாரையுமே கூப்பிடல, நானா வந்திருக்கேன், அவங்களாம் என்னை தேடி வந்திருக்காங்க. இவர் மாநில துணைத் தலைவர், அவர் மாநில செயலாளர், மாவட்ட செயலாளர், அவர் வந்து மாவட்ட செயலாளர், இவர் மாவட்ட செயலாளர், இவர் மாவட்ட துணைத் தலைவர், எல்லாமே இருக்காங்க. ஆமா, எல்லாரும் கிழக்கு மாவட்டம் மட்டும். மேற்கு மாவட்டத்தில் நாளைக்கு இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்டிங் நடக்கும். அந்த மாவட்ட தலைவர் நாகராஜ் இப்ப இங்க வர போறாரு. நாளைக்கு ஒசூர்ல இருந்து மேற்கு மாவட்டத்தில இருந்து அங்க ஒரு 1000 பேர் அண்ணாமலையை பாக்குறதுக்கு போறாங்க. நேத்தும் பேசினேன், தினம் பேசிட்டேன். ஒரு சேம் ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சி, வாயில சொல்றது எல்லாமே நேர்மையை செஞ்சு காட்டணும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் உயரணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழலை களையணும், விவசாயி பாதுகாக்கப்பட வேண்டும், மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் நேர்மையான முறையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும். இதெல்லாம் தான் பேசிக்கலாக வைப்பாங்க. அதனுடைய கொள்கைகளும் திட்டங்களும் தலைவர் சீக்கிரம் அறிவிப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் இதான் செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இதான் நடக்கும். வாயளவில் இல்லாமல் பேச்சளவில் இல்லாமல் ரியலாக போய் எல்லாருக்கும் எல்லாம் சேரணும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும். ஏற்கனவே பவானி, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பகுதியில் 5 ட்ரைனிங் கேம்ப் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எல்லா பகுதியிலையும் ட்ரைனிங் கேம்ப் ஆரம்பிப்பாங்க. தலைவரே வருவார், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து அட்டென்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் பெரிய அளவில் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் தான் அரசியல் இருக்கும். இப்போ வந்து தவறாக எடுத்துக்காதீங்க. பிஜேபியில் இருக்கும்போது எல்லாம் கேள்வி கேட்டீங்க. நீங்கள் வந்து முஸ்லீம் ஏற்றுக்கல, கிறிஸ்டின் ஏற்றுக்கல, முஸ்லீம் கிறிஸ்டின் நீங்கள் எதிராக செயல்படுறீங்களா குற்றச்சாட்டு வந்தது. இப்போ தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நோ பார், கிறிஸ்டின் வரலாம், முஸ்லீம் வரலாம், எல்லாருமே வரலான்றது தான். அதுதான் உண்மையான மதச்சார்பு. அதாவது அங்கேயே தான் இருந்தது, ஆனால் பயந்தாங்க வர்றதுக்கு. முஸ்லீம் கிறிஸ்துவெல்லாம் வர்றதுக்கு பயந்தாங்க. பிஜேபி என்ன சொல்லுமோ, ஆர்எஸ் என்ன சொல்லும், இங்கே அது கிடையாது. எல்லாரும் வருவாங்க, எல்லாரையும். பாடன் இல்ல, தலைவர் ஒரு வருஷமாவே இதை மேல சொல்லிட்டே இருந்திருக்காரு. அவருக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கல, அவங்க எடுத்துக்கவே இல்லை. உதாரணத்துக்கு அதிமுக கூட்டணி வேணான்னு சொன்னாரு, நம்மளே தனியா வரலான்னு சொன்னாரு, எதையுமே ஏத்துக்கல. சரி கூட்டணி பண்ணா அவர் என்ன சொன்னாரு, சரியான தொகுதிகள் வாங்கல, சரியான வேட்பாளர் போடல. அப்புறம் அதையும் தாண்டி அவர் 100 இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாரு. எடப்பாடி தலைமை ஏத்துக்கலன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அதையும் தாண்டி எடப்பாடி தான் முதல்வர்னு சொன்னாரு. கட்சி என்ன சொல்லிச்சோ தேர்தல் வரைக்கும் கட்சி கட்டுப்பட்டு தலைமை சொன்னதான் செஞ்சார். ஆனா அவருடைய மனசாட்சி என்ன சொன்னதோ, தேர்தலுக்கு பாதிப்பு வரக்கூடாதுனால தேர்தலுக்கு அப்புறம் நிலைப்பாடு எடுத்தார். அதுவும் டெல்லியில 3 நாள் உட்காந்து எல்லாரையும் பார்த்தா இந்த முடிவு எடுத்திருக்காரு. இது மோடிக்கு எதிரானதோ மற்றவங்களுக்கு எதிரானதோ கிடையாது. தமிழ்நாட்டுக்காக தனி அரசியல். அண்ணாமலை பிளான் டு நெவர். Our leader won't align with any of the Dravidian movement, whether it's a DMK or ADMK. அவர் DMK ஃபைல கொண்டு வந்து அவர் தான், எடப்பாடியை திட்டினதும் அவர் தான், 2 கட்சி ஒழிக்க வேண்டும்னு சொன்னதும் அவர் தான். அதனால அந்த அலைன்மெண்ட்டே கிடையாது. அது நடக்காது. கற்பனைக்கு நம்ம கேள்விக்கு பதில் வேண்டாம். அதே மாதிரி இன்னொருத்தர் ஏடிஎம்கோட வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாரு. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அவர் தலைமையில தான் இயக்கம், அவர் தலைமையில தான் அரசியல், அவர் தலைமையில தான் கட்சி. பிஜேபி அந்த வாய்ப்பு கொடுத்தா இது நடந்திருக்காது, கொடுக்கலையே. இப்ப நாங்க வந்து ஒசூரை கேட்டோம், கிருஷ்ணகிரியை கேட்டோம். ஆனா ஏடிஎம்கேவோட சேர்ந்து என்ன கொடுத்தாங்க, தள்ளியில கொண்டு போய் சாவடிச்சாங்க. அங்கேயும் 73,000 ஓட்டு வாங்கி கொடுத்தேன். அதுக்கு ஒரு நன்றி உண்டா? ஒன்றும் கிடையாது. வேண்டாம். நாடாளுமன்றத்தில் 22 சட்டமன்றத்தில் நாங்கள் 7th ஸ்டேஜ் வந்தோம். அது நாடாளுமன்ற தேர்தலாம் பார்த்தா நம்ம எங்கேயோ இருக்கோம். அதிமுக பல இடங்கள் டெபாசிட்லாம் போச்சு, 3வது இடத்துக்கு போச்சு. அந்த முறையில் பார்த்தா 100 சீட்டுக்கு மேல பிஜேபி முன்னணியில் இருக்கும்போது அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அந்த தலைமை சொல்லிடுச்சு, அதிமுக சண்டை வேண்டாம், அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும்னு சொல்லி அவங்க சொன்னதை ஏற்றுக்கிட்டார்.
ஆனால் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்னாரு. மேலே சொன்னதுக்காக தான் வந்தார். எல்லா இடத்துலையும் தெளிவாக பிரச்சாரம் பண்ணார். அந்த கூட்டணிக்கு அவர் எந்த துரோகமும் செய்யல. நாங்கள் நயினார் நாகேந்திரனுக்கோ தமிழிசைக்கோ வானதிக்கோ முருகனுக்கோ எதிரானவர்கள் அல்ல. அவங்க செய்யற அரசியல் வேற, நாங்க செய்ய போற அரசியல் வேற. அரசியல் அவங்க தோத்துட்டாங்க, நாங்க ஜெயிக்க போறோம். அப்படியாவது கவர்னர் ஆகலான்னு பார்ப்பாங்க. அண்ணாமலையை திட்டினா பேர் வரும், அப்படியா பதவி வரணும்னு திட்டலாம். என் கூட தான் கோயம்புத்தூர்ல 3 மணி நேரம் இருந்தாங்க. சோலார் கண்காட்சியில் பேசினாங்க. தனிப்பட்ட விரோதம், தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரும் தாக்க விரும்பல. அவங்க 7 தேர்தல் இன்னும் தோத்துருக்காங்க. அது சொல்லணுமா? தேவையில்லையே. ஒரு கவர்னராக இருந்து எதுக்கு எம்எல்ஏ கேட்கணும்? ஒரு மந்திரியாக இருந்து எதுக்கு எம்எல்ஏ கேட்கணும்? அது இன்னொருத்தர் சாதாரண கட்சிக்கான கொடுத்துருக்கலாம்ல. 15 திமுக மந்திரி எடுத்து நம்ம நின்று தூக்கணுமா? சீட்டு வாங்கும்போது தெரியாதா? தலையில் நின்று அடிபடுவோம் தெரியாதா? ஒசூரில் நின்று ஜெயிப்பான்னு தெரியாதா? விஜயனுடைய தாக்கம் தளி ஒசூரில் இல்லை, ஒத்துக்கிறீங்களா? அப்போ அங்கே ஜெயிச்சிருக்கலாம்ல. அங்கெல்லாம் கோட்டை விட்டது. இது மாதிரி அதாவது நிலவரம் தெரியாமல் அரசியல் பண்ணுறது, தொண்டருடைய உணர்வு தெரியாமல் பேசுறது, அரசியல் பண்ணுறது, இதெல்லாம் வரணும்னா தனி இயக்கம் தான் முடியும். நீங்கள் வாயை கலாருவீங்க, எனக்கு தெரியும். 100% உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவோம். அதே மாதிரி பொது தேர்தலையும் போட்டிடுவோம். ஈவன் இடைத்தேர்தல் இருந்தாலும் போட்டிடுவோம். அது அமைப்பு வந்துடும், அரசியல் கட்சி வந்துடும். வீத லீடர்ஸ் நீங்களா இருக்க போறீங்க, அரசியல் கட்சி இருப்போம், நீங்களா இருக்க மாட்டீங்க. எடுத்துக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க.